பிரீத்தி சிந்தா ஒரு மேட்சுமே மிஸ் பண்ணது இல்ல. எப்பவுமே கிரவுண்ட் பஞ்சாபோட எல்லா மேட்சுக்கும் வந்து அவங்க வந்து இருப்பாங்க, என்கரேஜ் பண்ணுவாங்க. சோ அவங்க வந்து கோச்சை ஃப்ரீயா விடுறது ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்க ஒரு ஓனரா அவங்க இருக்கும்போது கொஞ்சம் ஃப்ரீடமா இருக்கும்போது பிளேயர்ஸா இருக்கட்டும் அங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரீயா இருக்கும். ஏன்னா சிஎஸ்கேவோட சக்சஸ்க்கு காரணம் அந்த ஃப்ரீடம் தான். இப்போ வரைக்கும் பிளேயர்ஸ்க்குள்ள மேனேஜ்மென்ட் தலையிடக்கூடாது. ஒரு நாளுமே அவர் வந்து நேர்ல வந்து இல்ல கேப்டனையோ கோச்சையோ இது வரைக்கும், அதனால தான் அந்த டீம் அப்படியே இருந்தது. இத்தனை வருஷமே உடையாம இவ்வளவு ஸ்ட்ராங்கா இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற காரணம் அந்த டீமோட மேனேஜ்மெண்ட் எவ்வளவு ஃப்ரீயா வருவாங்களோ அவ்வளவு அழகா அவங்க ஸ்டாண்ட் பண்ணி. அதே மாதிரி இப்ப தோனியோட பிளானை தான் எல்லாருமே யூஸ் பண்றாங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல என்ன 11 பிளேயர்ஸ் இருக்காங்களோ கடைசி வரைக்கும் அதே சின்ன சின்ன சேஞ்சஸ். அவங்களுடைய ஆர்டர்ஸ் அந்த ஆர்டர்ஸ் சேஞ்ச் பண்ணுவாரு. இல்லைன்னா ரொம்ப அவருக்கு முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க வேணா ஒருத்தரை சேஞ்ச் பண்ண. ஆனா மேக்சிமம் எந்த ஒரு பிளேயர்ஸையும் அவர் அங்க இருந்து மாத்தினதா இதுமே இல்லை. ஒண்ணு முடியல, ஒரு இன்ஜுரி இல்ல அவங்களால வர முடியல அப்படிங்கிற போது அதுக்கான மாற்று பிளேயர் அதே இடத்துல